என்னக்கா டீசன்சி இல்லாம நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுறீங்க, எனக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா? இல்ல மகா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீ வர லேட் ஆச்சா, அதான் லைட்டா சாப்பிட்டோம். நான் என்னைக்கு தனியா சாப்பிட்டிருக்கேன்? இல்ல மகா, உன் பசிக்கு நீ சாப்பிட போற, எங்க பசிக்கு நாங்க சாப்பிட போறோம். இதுல சேர்ந்து சாப்பிட்டா என்ன, தனியா சாப்பிட்டா என்ன? ஆஹா, பின்றியே கவிதை கவிதை. சுபாஷ், உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். நீ யாரடி என்ன உட்கார சொல்றதுக்கு? உட்கார்றதும் எந்திரிச்சு போறதும் ஏன் விருப்பம், அத நீ சொல்லக்கூடாது. உன்னோட நான் சரிக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிடணுமா? நீங்களா விருப்பப்பட்டா என்ன இங்க உட்கார்ந்து சாப்பிட சொல்லுவீங்க, உங்களுக்கு பிடிக்கலனா என்ன எழுந்திருச்சு போக சொல்லுவீங்க. இப்படி அடிக்கடி எல்லாம் என்னால மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட தான் போறேன். செல்வி அக்கா, 2 இட்லி எடுத்து வைங்க. ஏய், இங்க எடுத்து வை. நீங்க வாங்க. எங்க போறீங்க? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. என்ன இவர் சும்மா விளையாட்டுக்கு நான் பேசுனது கவிதைன்னு சொன்னா அப்படி கத்துற? நீ சாப்பிடு மகா, கோவமா இருக்க, நாம அப்புறமா பேசலாம். நீங்க தனியா சாப்பிட மாட்டீங்கல்ல, அத கம்பெனி கொடுக்கலான்னு நான் வந்தேன். இங்க பாருங்க, அன்பு மட்டும்தான் காத்திருக்கும், அன்பு பாசம் மட்டும்தான் விட்டு கொடுக்கும், அன்பு மட்டும்தான் சேர்ந்து சிரிக்கும், அன்பு மட்டும்தான் உங்களுக்காக அழுவும், உங்களுக்காக ஏங்கும், உங்களுக்காக தவிக்கும். அதிகாரம்லாம் நிரந்தரம் கிடையாது, அதிகாரம் உண்மையும் இல்ல, அதிகாரம் போலியானது. அதிகாரம் பண்ணா அன்பு வராது, பயம்தான் வரும். பயத்துல கொடுக்கிற மரியாதை உண்மையான மரியாதை இல்ல. பயம் அன்பு இல்ல, பயம் பாசம் இல்ல, பயம் உறவும் இல்ல, பயம் பகை. பயம் துரோகம் செய்யும், பயம் பழி வாங்கும், பயம் நல்லது எதுவும் செய்யாது, உங்களை மாதிரி கெடுதலை மட்டும்தான் செய்யும். நான் இன்னும் முடிக்கல, கேட்டுட்டு தான் போகணும். இந்த குடும்பத்துல உங்க மேல யாருக்குமே அன்பில்ல, உங்க மேல பயம் மட்டும்தான் இருக்கு. மத்தவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பயம் போயிட்டா உங்களுக்கு பயம் வரும், கண்டிப்பா வரும். எதை பார்த்தாலும் யார பார்த்தாலும் பயம் வரும். ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இட்லியை வச்சுட்டு சட்னி யாரு வைப்பா? போய் எடுத்துட்டு வா. ஏய், போடுறி. பயம், நான் சொன்னேன்ல, அந்த பயம். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பயமா? பயமா சொல்லு. மௌனம் சம்மதம். வெல்கம் மேம். வாங்க மேம். உட்காருங்க மேம். ஹலோ மேடம், கவனிங்க. ஓகே சார். இந்தாங்க மேடம் மெனு. எக்ஸ்கியூஸ் மீ, உடனே என்ன கிடைக்குமோ அதை கொண்டு வா. கொண்டு வரேன் மேம். என்ன கொண்டு வருவ? கொண்டு வரேன் மேம், பாருங்க. அன்பு இல்லாம அதிகாரத்துல எதுவுமே சாதிக்க முடியாது.
உன் பசிக்கு நீ சாப்பிட போற, எங்க பசிக்கு நாங்க சாப்பிட போறோம். இதுல சேர்ந்து சாப்பிட்டா என்ன, தனியா சாப்பிட்டா என்ன? கேசரி கேசரி பவுடர் போடாத கேசரி உங்களுக்கு பிடிக்குமே தான் கொண்டு வந்தேன். கேசரி எனக்கு பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னது? சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? என்ன கேட்ட? இது எப்படி எனக்கு தெரியுமா? எப்படி மறக்க முடியும்? நீயும் நானும் பல முறை சேர்ந்து சாப்பிட்டிருக்கோம். மறக்க முடியுமா? என்னாலலாம் மறக்க முடியாது. நீ மறந்துட்ட. ப்ளீஸ் உட்காருங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. என்ன பேச்சே காணும்? என்னாச்சு? என்ன ஆகும்? ஆமா, உன் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வர லக்ஷ்மிய யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அதுவும் சாதாரண லக்ஷ்மி இல்ல, மகாலட்சுமி ஆச்சே. அம்மா அப்பா 2 பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. மகாலட்சுமி தான் எங்களுக்கு மருமகளா வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்படிதான். சம்மதம் சொல்லிட்டாங்க. கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க. ஓ, சோ டும் டும் தான். சரி, சம்மதிச்சிட்டாங்க. ஒருவேளை சம்மதிக்கலனா? அதான் சம்மதம் சொல்லிட்டாங்களே. ஒருவேளை சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருந்தா உனக்கு பேரண்ட்ஸ் இல்ல, உன்னை அவங்க மறந்துட வேண்டியதான். நீ செய்வ, எனக்கு தெரியாதா? எனிவே, நல்ல செய்தி சொல்லிருக்க. கலர் பவுடர் போடாத கேசரி எனக்கு ஆர்டர் பண்ணு. அந்த கேசரியில அப்படி என்ன இருக்கு? I don't know, but I like it. I like you. நீ எப்படி மகேஷ் இங்க, அதுவும் பேரரா வர்க் பண்ற? அதான் ஃபேட். என்ன மகேஷ் சொல்ற? நீ விதிய நம்புறியா? முன்னாடி எல்லாம் நான் விதியை நம்ப மாட்டேன். இப்ப நம்பிதான் ஆகணும். இல்லனா நான் இங்க நிப்பனா? அதுவும் ஓ முன்னால. ஓ முன்னால ஒரு பேரரா நிப்பனா? நிக்கிறேனே. இதை என்னன்னு சொல்றது? This is fate. என்னால யோசிக்கவே முடியல மகேஷ். I can't believe this. காலேஜ்ல டாப் ஸ்கோரர் நீ இங்க பேரரா எப்படி மகேஷ்? சிம்பிள். எங்க வீட்டுக்கு லக்ஷ்மி, அதாவது இந்த மகாலட்சுமி வரல. அன்னைக்கு நீ என்னை விட்டு போனதும் பணம், சந்தோஷம்
அதிர்ஷ்டம் எல்லாமே போச்சு. என்னை விட்டு எல்லாமே போச்சு மகா. எவ்ரிதிங் இஸ் ஸ்பாயில்ட். எல்லாமே போச்சு. அதனாலதான் நான் இப்படி நிக்கிறேன். மேடம் ஏதாவது பிரச்சனையா? கஸ்டமர் கிட்ட என்னடா பிரச்சனை? நத்திங் சார். சார் நோ ப்ராப்ளம் அட் Okay, ஆல் madam. சார். நீங்க போலாம். ஏய் பார்த்து. பாத்தியா, இதுதான் என் நிலைமை. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தல்ல. உன் கூட பேசுறதே தப்பா தெரியுது. விதி உண்மை மகா, நம்பிதான் ஆகணும். மகேஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் லாபியில வெயிட் பண்றேன். நீ பா. செல்வி, செல்வி, எங்க போய் தொலைஞ்சா? தெரியலடி, கொழுப்பு அதிகமா போயிடுச்சு. சொல்லாம குலாம எங்க போனான்னு தெரியல. செல்வி, ஹே, செல்வி அக்கா வயசு என்ன, உங்க வயசு என்ன? அவ இவனு பேசுதிய? சமயக்காரி தானே. செமையக்காரினா அப்படிதான் பேசுவியலா? யாரா இருந்தா என்ன, வயசுக்கு மரியாதை கொடுங்க. காஃபி வேணும். எங்க போனானே தெரியல. டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அவங்க ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. காஃபி வேணும்னா போட்டு குடிங்க. வாட்? நாங்க காஃபி போட்டு குடிக்கணுமா? என்ன வாட்டு, பொண்ணுங்க தானே. அதுக்காக நாங்க காஃபி போட்டு குடிக்கணுமா? சித்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க பேசாம இருங்க. காஃபி தானே போட சொன்னேன். உங்க சித்திக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? ஏய், இவங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டாம். ராமன் எனக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாரு. ஆமா ஆமா, வைஃபை ஏதாவது சொன்னா தாங்க மாட்டாரு. பேசினது போதும், வாங்க உங்களுக்கு காஃபி போட கத்து தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏய், கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏய் வாங்க, என்ன வாங்க, வாங்க விடுங்க, விடுங்க. நான் சொல்லிதான் சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போறீங்க இல்லையா? சீதா விடுங்க, கைய விடுங்க. அம்மா நீங்க பயப்படாதீங்க. காஃபி எப்படி போடுறதுன்னு தான் கத்து கொடுக்க போறேன். படிக்கிற பிள்ளைங்க ஏன் காஃபி போட கத்துக்கணும்? அதுல என்ன தப்பு? தப்புதான். எதுக்காக அவங்க இப்ப சமையல் கத்துக்கணும்? பொண்ணுங்க சமையல் கத்துக்கிறது தப்பா? எங்க வீட்டு பொண்ணுங்க தேவையில்லாம ஏன் கத்துக்கணும்? என்ன பேசுதிய? நாளைக்கு கல்யாணம் ஆகி போற இடத்துல சமைக்க வேண்டியது இல்லையா? அப்படி ஒரு இடத்துல நாங்க கட்டி கொடுக்கவே மாட்டோம். ஒன்ன மாதிரின்னு நினைச்சியா? எங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற குடும்பத்துல தான் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்போம். சமையல் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ கத்து கொடுக்கவும் வேண்டாம். புரிஞ்சுதா? தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. தப்பா வளக்குதிய. இது அவங்க வாழ்க்கைய தான் பாதிக்கும். பாதிச்சா நாங்க பாத்துக்கிறோம். அங்கிள், செல்லம் கொடுக்கறதுக்கும் தப்பா வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொண்ணுங்க கண்டிப்பா சமையல் கத்துக்கணும். ஹலோ, போதும். இங்க பாருங்க, உங்களுக்கு சமைக்க தெரியும்ல? நீங்களா சமைக்கிறீங்க? இல்ல இல்ல, நீங்களே சமைக்கல, அப்புறம் நாங்க எதுக்கு சமைக்கணும்? இப்போ புரியாது. ஒரு நாள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க, அப்போ தெரியும். நீங்கெல்லாம் கத்துக்க வேணாம். ராமுக்காக தான் இதையெல்லாம் பொறுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. எல்லாம் உங்க அண்ணன் சேது கொடுக்கிற இடம். இவளெல்லாம் ஓடி போன உடனே அப்படியே விட்டுருக்கணும். ஏய், உனக்கு இருக்குடி. வாங்க போலாம். வாங்க. வா. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க மகா. எங்க போயிருக்காங்க?
ம்ஹும். என்ன விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டாங்க. கண்டிப்பா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. நோ மோர். அக்கா இறந்துட்டாங்க. அக்காக்கு 2 குழந்தைங்க. பார்க்கவே பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஓ அளவுக்கு என்னால மெச்சூர்டா இருக்க முடியல. உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. இருக்க முடியலம்மா. என்ன மகேஷ் பேசுற? நான் சிச்சுவேஷன் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உன்னோட சம்மதத்தோட தானே நான் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீயும் சம்மதம் சொன்ன இல்ல? எஸ், நான் தான் உன்னை அனுப்புனேன். அப்போ எனக்கு புரியல. பெரிய இவன் மாதிரி உன் விருப்பத்துக்கு தடை சொல்லாம நான் தான் அக்ரி பண்ணிக்கிட்டேன். பட் என்னால உன்னை மறக்க முடியல. உன்னை மறக்க நினைச்சேன், முடியல. குடிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி பகல் இரவுன்னு எப்பவுமே போதையிலே இருந்தேன். போதை கொஞ்சம் குறைஞ்சாலும் உன் ஞாபகம் வந்துடும். சோ எப்பவும் போதையிலே இருந்தேன். என்னோட கவலையிலே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். அதான் சரியா இருக்கும். நான் குடிச்சு அவங்கள கொன்னுட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. நீ போனதும் அம்மா அப்பாவும் போயிட்டாங்க. நீ ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? ஒரு கால் பண்ணிருக்கலாமே. எப்படி மகா, எப்படி சொல்ல முடியும்? நீ என்னை விட்டு போனதால நான் குடிகாரன் ஆயிட்டேன். நான் குடிச்சதால அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எந்த காரணம் கொண்டும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ மட்டுமாவது நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அதுதான் மகா, ட்ரூ லவ். காதலை தவிர எல்லாத்துலயும், ஐ மீன் எல்லா ஈவென்ட்லயும் வெற்றி தோல்வி இருக்கும். ஒருத்தர் தோத்து போனா ஒருத்தர் ஜெயிப்பாங்க. ஆனா காதல்ல மட்டும்தான் காதல் தோத்து போனா காதலர்கள் 2 பேருமே தோத்து போயிடுவாங்க. ஏதாவது ஒண்ணுதான் வெற்றி, இல்லனா தோல்வி. மகேஷ், சாரி மகேஷ். உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். சாச்சா, நான் தான் சொன்னேனே மகா, நீ தப்பு பண்ணல. உன் தப்பு எதுவும் இல்ல. நீ தப்பு பண்ண மாட்ட மகா. இது விதி. இப்படிதான் இருக்கும். இல்ல மகேஷ், கம்ப்ளீட்டா இது என்னோட மிஸ்டேக் தான். என்ன காப்பாத்த நீ விதியை நம்புற. இட்ஸ் நாட் ஃபேட், இட்ஸ் மை மிஸ்டேக். எனிவே, happened is happened. நடந்ததை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம். forget it. உன் வைஃப் என்ன பண்றாங்க? எத்தனை குழந்தைங்க? வைஃபா? நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல மகா. எனக்கு பிடிக்கல. என்ன மகேஷ் சொல்ற? நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? சொந்தக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன இல்ல? மகா, உன்னோட நினைப்பு எனக்கு இங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். தப்பு. ஒவ்வொரு செல்லையும் ரத்த நாளங்கள்லயும் இருக்குன்னு நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சது. இந்தா, நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுக்கோ. நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வா. இந்த பேரர் வேலையெல்லாம் வேண்டாம். என்னால நீ இழந்தத திருப்பி தர முடியாது. ஆனா ஒரு ஃப்ரெண்டா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன்.